Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. விஜய் சிறந்த நடிகர், ஆனால் அவர் அரசியலில் பூஜ்யம் என இயக்குனரும் நடிகருமான போஸ் வெங்கட் விமர்சித்துள்ளார். திமுக சார்பில் நடைபெற்ற மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவில் விஜய் குறித்து அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் நல்கி பார்த்துக் கொண்டிருந்தது. காரணம், அனைவரும் விரும்பினர், இவர் வர வேண்டும் என்று விரும்பினர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே, திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது தவறு. நிச்சயமாக உங்களுடைய 20 வயதில் இருந்து 50 வயது வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன? நடித்துக் கொண்டிருந்தீர்கள், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள், வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரோட வாரிசு? உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர், மாமா சினிமாக்காரர், அம்மா சினிமாக்காரர், சின்னம்மா சினிமாக்காரர், அப்பா சினிமாக்காரர். நீங்கள் வாரிசு இல்லையா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா? அதில் நீங்கள் வாரிசு தானே, நீங்கள் சினிமா வாரிசு. அரசியல் வாரிசு என்பது என்ன? அதை உங்களுக்கு புரிய வைத்து விடவா? தற்பொழுது ஈஸியாக உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஆம், நான் அப்படித்தான் வந்தேன் என்று சொன்னீர்கள் என்றால், உங்களுடைய 14 வயதிலோ 15 வயதிலோ 16 வயதிலோ உங்களுடைய தந்தையார் திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் வீட்டிற்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பார், அவரோடு சினிமா பேசியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம், நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர், அவர் 14 வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை பார்த்துக் கொண்டிருந்தார். உலக அறிவியலாளர் ஆரம்பித்து உலக அரசியல் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய தாத்தாவோடு பேசிக்கொண்டு பக்கத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மன்னராட்சி என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள். அவர் ஆட்சி செய்தால் மன்னராட்சி தான். தமிழை அழிக்க நினைப்பவர்கள், தமிழனை அழிக்க நினைப்பவர்கள், கல்வியை தடுக்க நினைப்பவர்கள், அவர்களெல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் தான் எங்களுடைய மன்னன் என்று சொன்னால் இது மன்னராட்சி தான். ஆம், மீண்டும் சொல்கிறோம், இங்கே நடக்கிறது, தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான், மன்னராட்சி தான் என்று நான் அடித்து சொல்கிறேன். ஜோசப் விஜய் அவர்களே, புரிந்துதான் பேசுகிறீர்களா? பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்களே, எந்த பெண்ணிற்காக எங்கே நீங்கள் போராட்டம் செய்தீர்கள்? எந்த பெண்ணிற்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க? மக்களுடைய போராட்டத்தில் வரைக்கும் எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்திருக்கிறீர்கள்? சினிமாவிற்கான போராட்டங்கள் நிறைய உள்ளன, இன்னும் போராட வேண்டி உள்ளது. எதற்காக போராடினீர்கள்? கேரளத்தில் பெண்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்கு அங்கே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த நடிகர் சங்கத்தால். நீங்கள் நடிகர் தானே, வாருங்களேன், வந்து அமர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்களேன். என்ன அதுக்கடையில் மக்களை பார்க்க வந்துட்டீங்க? தமிழக மக்கள் ஏமாளிகளாக தெரிகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு சினிமா பார்ப்பது வேறு, ஐயா உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது வேறு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள் தான், நான் உட்பட. அது சினிமா. உங்களை நாங்கள் ரசிப்போம், கைதட்டுவோம், முதலாளாக வருவோம், டிக்கெட்டிற்காக சண்டை போடுவோம். ஐயா நீங்கள் மிகச்சிறந்த நடிகர், ஏன் பாராட்டக்கூடாதா என்ன? நான் பாராட்டுகிறேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன். ஐயா நீங்கள் மிகப்பெரிய நடிகர், ஆனால் ஜீரோ பொலிட்டீஷியன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You are a zero politician. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.